நொடி நேர சிந்தனைக்கு. திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்ற சங்கீதங்கள் 143:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிறிய விண்ணப்பம் அல்லது ஜபமாக இந்த வசனம் அமைந்துள்ளது. கடவுளின் மீது தன் விசுவாசத்தை மிக அழகாக நீரே என் கடவுள் என வெளிப்படுத்தும் பக்தன் தொடர்ந்து கடவுளின் நலமிகு ஆவி நல்வழியில் நடத்த வேண்டும் எனவும் விளைகிறார். ஆக இந்த இறை பக்தனுக்கான இறைப்பணி என்ன என்பதை கேட்டு பெறுபவராக தன்னை வெளிக்காட்டுகிறார். இறைவன் அவர் மீது தனக்குள்ள திருவுளத்தை, அதாவது விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது அதன்படி நடக்கும் உறுதிப்பாட்டிலும் இருக்கிறார். இன்று நாம் நம் கடவுளிடம் உலக பிரகாரமான தேவைகளாக எவையவையோ வேண்டும் என போராடுகிறோம். ஆனால் என் மீது இறைச்சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என ஜெபித்திருக்கிறோமா? சாமுவேலின் ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்பது கூட தன் மீது கடவுளின் இறைச்சித்தம் என்ன என்பதுதான். 1 சாமுவேல் 3:9. புதிய ஏற்பாட்டில் கூட யோவான் 9:3 பார்வையற்றவராக இவர் பிறந்திருப்பது யார் செய்த பாவம் என்ற சீடர்களின் கேள்விக்கு இயேசு மறுமொழியாக, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என்கிறார். இன்று நாம் ஆண்டவரின் திருவுளத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? மத்தேயு 7:21 இப்படியாக கூறுகிறது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர் என்கிறார் இயேசு. ஆமேன்.